Okay. Just confirm with me if it is visible or not. If anyone The can. recording. Yeah, it is on. It is a different type of recording that I'm trying this time. So, thank you. So now, is it visible? Yes, sir. Wonderful. Okay, if there is any disturbance, just let me know. Okay, so it is a very huge field. For UGC net, you need not worry about all these trajectories, but you must have known this by a different name, right? Altogether, you know them as theorists, they are all theories. Definitely, you should have heard modernism, postmodernism, structuralism, post structuralism, Marxism, feminism, all these isms you must have come across, and you think they are all theories, right? So அதே மாதிரி this is also called a part of cultural studies. When you study culture, it becomes cultural studies. So culture அப்படின்னா ஜென்ரலாக என்னென்னா it is a shared practice. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மீ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஐ ஹாவ் அ கல்ச்சர் ஆஃப் மை ஓன். ஆனால் ஆக்சுவலாக இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு வந்து ஓகே கல்ச்சர் மீன்ஸ் வி ஆர் ப்ரொடெக்டிங் த இந்தியன் இண்டிஜினஸ் ஐடென்டிட்டிஸ் அந்த மாதிரிலாம் போவான் அப்படின்னு தோணும். பட் அது கிடையாது. இது பியூர் பிரிட்டிஷ் கிரியேட்டட் ஐடியாலஜி. நான் டைரெக்டாக அங்கே போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனது எல்லாமே வந்து ஃப்ரம் இங்கிலாண்டு தான், எஸ்பெஷலி ஃப்ரம் பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி. ஓகே, அந்த பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆரம்பித்தது தான். அதுவும் ஒரு ஆள் நினச்சி ஆரம்பித்தது தான். அவர் பேர் ரிச்சர்ட் ஹோகார்ட். ரிச்சர்ட் ஹோகார்ட் அவர் வருவார், இருங்க காட்டுறேன். இந்த இருக்கு. ரிச்சர்ட் ஹோகார்ட் தான் இஸ் த ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அண்ட் he is also the father of cultural studies. அண்ட் இவர் வந்து ஒரு சென்டர் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த சென்டர் பேர் என்னம்மா பார்த்து வாசிங்க பார்ப்போம் எல்லோரும் சேர்ந்து. அதில் ஒரு சென்டர் பேர் போட்டிருக்கா? கம் ஆன் ரீட் இட். நீங்கள் வாசிக்க வாசிக்க இட் வில் பி இன் யுவர் மெமரி. சரியா? நான் வாசிக்க சொல்கிறதுக்கு எதுக்குன்னா அப்படியே நீங்கள் படிச்சிருவீங்க, திரும்ப போட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகே, கமான் read it. Center for Contemporary Cultural Studies. Yes. ஸோ அவரோட புக் என்னது கீழே போட்டிருக்கு பாருங்க. வாட் இஸ் திஸ் புக்? Uses of Literacy 1957. Uses of Literacy 1957. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு லெஃப்டிஸ்ட் மூமெண்ட் தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸ். ஸோ அது ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர், அதாவது அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறதுக்காகவும் மார்க்சிசம் ரெப்ரசன்டட் தீஸ் ஐடியாஸ் இன் எ டிஃப்ரெண்ட் வே. பட் இவங்க வேறு மாதிரி அதை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர் அண்ட் த சேஞ்ச் ஆஃப் எக்கானமி, த சேஞ்ச் ஆஃப் ரூராலிட்டி, இது எல்லாத்தையுமே அது ஒன்றா படித்தது. அண்ட் ஈவன் என்ன சொன்னாங்கன்னா த கமர்ஷியலைசேஷன், privatization, globalization, இந்த இஷ்யூஸ்லாம் பேசுகிறோம்ல, the same way how it has accounted for a huge change. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் there is a farmer who is doing farming on a particular crop அப்படின்னு வைங்களேன். how it became commercialized அப்படிங்கிறத இவங்க படித்தாங்க. are they having enough rights? Are they excluded from a particular set of sovereignty that others are experiencing? So all these things came together. He gave a sympathetic outlook and he created the work called The Uses of Literacy. அதே மாதிரி இவர் ஆர்டன் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு, ஆர்டனோட பயோகிராஃபி. அது மாதிரி 12 சாங்ஸ்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு புக்கு வந்து WH ஆர்டனை பற்றி, அதாவது இவர் ரிசர்ச் அவர் பேஸ் பண்ணி இருக்கலாம், அதனால் ஆர்டன் பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரிச்சர்ட் ஹோகார்ட்டுக்கு அடுத்து வர்ற முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டல் பர்சனாலிட்டி இஸ் ஸ்டூவர்ட் ஹால். ஸோ ஸ்டூவர்ட் ஹால் வந்து வெஸ்ட் இந்தியன் பார்ன், அதாவது ஜமைக்கன் பார்ன் இவர். he also served as the director after Richard Hogarth.
ஸோ he is called as the father of multiculturalism, godfather of multiculturalism. Thatcherism, அதே நான் சொன்னேன்ல, கல்ச்சர் ஸ்டடீஸ் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லெஃப்ட் விங் பாலிட்டிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கோடிங் டீகோடிங் இவரோட ஃபேமஸ் டெக்ஸ்ட். அதாவது மீடியா டெக்ஸ்ட்டை எப்படி வந்து ஆடியன்ஸ் டீகோட் பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியா டெவலப் ஆன ஏஜில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நியூஸை பார்த்து அது உண்மைன்னு நம்புகிறாங்க. நம்ம ஒன்று பார்ப்போம், நான் ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன், ஒரு விஷயம் பண்ண மாட்டேன். ஸோ ஐ see one thing and I believe that to be true. The other person on the contrary will be seeing through another parallel text and believe that okay, this is the narrative that it withholds. So we don't know which is actually true. இந்த மாதிரி இருக்கிறது தான் இவர் அப்போமே டீகோடிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் பற்றி படிச்சிருக்காரு. அதில் ஒரு ரிசப்ஷன் தியரின்னு ஒன்று வந்துடும். 2-3 ரிசப்ஷன் தியரி இருக்குமா, இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ரிசப்ஷன் தியரி இருக்குது, அது ஸ்டுவர்ட் ஹால் சொன்னது. அண்ட் 3 டைப் ஆஃப் ரீடிங்ஸ் சொல்கிறாரு. வாசிங்க பார்ப்போம் யாராவது ஒருத்தர். 3 ரீடிங்ஸ் ஃப்ரம் த இதில் வாசிங்க யாராவது ஒருத்தர். Dominant or preferred, oppositional, negotiated. ப்ராக்கெட்டை ரீட் பண்ணுங்க மேம் ப்ளீஸ். Dominant and preferred, how producer wishes us to see. Oppositional, audience create own meaning. Negotiated, combined. ஸோ விச் ஒன் ஆர் வி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஆர் வி த ஒன், நம்ம வந்து எப்படி சொல்ல, நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத அவன் முடிவு பண்ணுறான். கரெக்டாக? அதில் நிறைய ஸ்கேம் இருக்கலாம், பட் ஸ்டில் நம்ம கிண்டல் அடித்தாலுமே நம்ம அதை பார்ப்போம். இன்றைக்கி வந்து இஃப் யூ சி இன் எல்கேஜி மூவி, இஃப் யூ சி இன் தட் ஆர்ஜே பாலாஜியோட போர்ட்ரேட்டட் கரெக்ட்லி, அதுதான் இவரும் சொல்ல வராரு. ஆர்ஜே பாலாஜி வில் டெல், அந்த மூவியில், அந்த பர்டிகுலர் மூவியில் என்ன வரும்னா, ஏதாவது கோமாளித்தனமாக பண்ண யூ வில் பிகம் ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் அப்படிம்பார். அது வந்து எதுக்குன்னா திஸ் இஸ் த வே ஆஃப் நரேஷன். அப்போ இவனும் அதை கேட்டுட்டு ஹீ வில் டூ சம்திங் நான்சென்சிக்கல், பட் ஹீ வில் கெட் தட் ரீச். ஸோ அதுதான் வந்து டாமினன்ட் ஆர் ப்ரிஃபர்ட். அவன் என்னை எப்படி பார்க்கணுங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். அது வந்து நான் கோமாளித்தனமாக பண்ணுறேங்கிறது அர்த்தம் கிடையாது, நான் வேணும்னே தான் பண்ணுறேன். அண்ட் தென் அப்போசிஷனல், சில விஷயங்களை பார்த்துட்டு ஓ நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே ஏற்றிட்டு அதை இக்னோர் பண்ணிடுவேன். புரியுதா? அது வந்து அப்போசிஷனல். நெகோஷியேட்டட்னா கம்பைன்டு, ரெண்டும் இருக்கும். அவன் என்ன சொல்ல வந்தானோ ஐ வில் கிவ் ரெஸ்பெக்ட் as well as I'll create my own meaning. I'm not a blindfolded person அப்படின்னு சொல்கிறது தான் நெகோஷியேட்டட். ஸோ இந்த மாதிரி 3 ரீடிங்ஸ் ஸ்டுவர்ட் ஹால் சொல்லியிருக்கிறாரு. தேட்சரிசம்ங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு மார்கரெட் தேட்சர்னு ஒருத்தங்க பிரிட்டனை கொஞ்ச நாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃப்ரீ மார்க்கெட்டு ப்ரைவேட்டைசேஷனுக்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் அவர் இதை எதிர்த்து கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு ஸ்டுவர்ட் ஹால். சம் ஆஃப் ஹிஸ் புக்ஸ், ரெப்ரசன்டேஷன், ஃபெமிலியர் ஸ்ட்ரேஞ்சர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் ஸ்லைட் ஐ வில் ஷேர், ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும், இதெல்லாம் இவர் எழுதுனதுன்னு தெரியணும். ஓகே. தென் வி ஹாவ் தியோடர் அடோர்னோ, அடுத்த பெரிய ரைட்டர். ஸோ இவர் இந்த அடோர்னோங்கிற பேரை கேள்விப்பட்டிங்கன்னா ஹார்க்ஹீமருங்கிற பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். ஓகே, எப்படி அக்பர், பீர்பால், விக்ரம், வேதாளுங்கிறமோ அந்த மாதிரி அடோர்னோ, ஹார்க்ஹீமர் இவங்க ரெண்டும் ஒன்றா தான் தெரிவாங்க. ஓகே, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் ரிசர்ச் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ இவர் தியோடர் அடோர்னோ வந்து இஸ் எ ஜெர்மன் பார்ன். அண்ட் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல். அதை அப்புறமா ரீலோகேட் பண்ணிட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு நாசி த்ரெட்டில். ஸோ அடோர்னோ வந்து ஒரு மார்க்சிஸ்ட் அண்ட் சைக்கோ அனலிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. ரெண்டே கலந்து, சும்மா மார்க்சிசம் சொன்னது தான் எல்லாம் அப்படின்லாம் சொல்லலை. ஹீ டுக் அ சைக்கோ அனலிட்டிக் ஆங்கிள். இவர் முக்கியமாக காயின் பண்ணது கமாடிட்டி கல்ச்சர். Do you know what is commodity culture? யாராவது சொல்ல முடியுமா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். சும்மா நீ எடுக்கிறது தான் மீனிங். ஓகே, கமாடிட்டி கல்ச்சர்னா சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். இன்றைக்கி எல்லாமே இட் இஸ் கமாடிஃபைடு. ஒன்றும் இல்லை, இமேஜின் யூ ஆர் டேக்கிங் யுவர் கிட் டு த ஸ்கூல். அந்த ஸ்கூல் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
we have started seeing everything as commodities. Even if it is abstract or concrete, whatever it is, our decision making depends on popularity, on popular talks especially, or from popular opinions. ஸோ இதுதான் வந்து கமாடிட்டி கல்ச்சர். அதாவது ஒரு ரியாக்ஷன் நம்மள்கிட்டருந்து வாங்கி இதுதான் உன் ஸ்டேட்டஸ், இஃப் யூ ஜாயின் யுவர் கிட் இன் அ கவர்மெண்ட் ஸ்கூல் இட் இஸ் அ ஷேம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா தென் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கமாடிட்டி கல்ச்சர். அப்போது உங்கள் மைண்டை வந்து தே ஆர் சேஞ்சிங் இட் இன்டு கன்ஃபர்மேஷன். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லி தே வில் மேக் யூ கிரிட்டிக்கலி திங்க், தே வில் பிளாக் யுவர் கிரிட்டிக்கல் திங்கிங், ரேஷ்னல் திங்கிங்கை பிளாக் பண்ணும். அதுதான் அதை தான் அவரும் சொல்கிறாரு. இதுக்கு அவர் பெட்டராக என்ன சொல்கிறாரு தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் ஏமாறுறதுக்கு பேசாமல் அவன் கார்டாக போயிருங்க. அவன் கார்டுனா என்ன அர்த்தம்னா அட்வான்ஸ்டு கார்டு அப்படின்னு அர்த்தம். அவன் கார்டுனா ஒன்றும் கிடையாதுமா, எல்லோரும் ஒரு ரூட்டில் போவாங்க, நான் ஒரு ரூட்டில் போவேன்னு சொல்கிறது தான் அவன் கார்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் உங்களுக்கு சினிமா ரெஃபரன்சஸ் கொடுக்குறக்கு ரீசன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. தோழா மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும், அந்த ஆர்ட் ஃபார்மில் வெறும் கிறுக்கலாக இருக்கும். உடனே ஒன் பர்சன் வில் பி அட்மைரிங் தட் ஆர்ட் ஃபார்ம். உடனே அதர் பர்சன் சொல்லுவான், இதில் என்ன இருக்குது இந்த பெயிண்டிங்குன்னு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினேன், இதை நானே கிறுக்குவேனே, என்னோடதையும் வாங்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ ஆர்ட்டை வந்து அவருக்கு வேறு மாதிரி ஆங்கிளில் தெரியுது, இவருக்கு ஒரு மாதிரி ஆங்கிளில் தெரியுது. இந்த மாதிரி கிறுக்கி வச்சாலும் அதை நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னது தான் அவன் கார்டு. ஏன் ஒரு மாதிரி தான் எழுதணுமா? ஏன் நான் என்ன மாதிரிலாம் எழுதக்கூடாதா? இந்த மாதிரி நான் எழுதுவேன், இந்த மாதிரியும் நான் வரைவேன். அதில் இருந்து உருவான சில பேர் தான் சில முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. கியூபிசம், சர்ரியலிசம், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனிசம், இம்ப்ரெஷனிசம், இவங்கெல்லாம் யாருன்னா இந்த அட்வென்ட் கார்டில் ஒரு பார்ட். இவங்க என்ன, இவங்களோட வேலையே என்ன தெரியுமா, ஒரு ஷேப்பில் வரைகிறாங்களா அந்த ஷேப்பை விட்டு மாற்றி வர, இப்படி வரையாது அப்படி வர. திஸ் இஸ் வாட் தே யூஸ் டு டூ. கிளியர்மா? ஸோ ஃபார் am I going very fast? Is it okay? Please from everyone. Hello, am I audible? Yes, sir. Others, am I going fast? No, sir. No, very good. Finally, two of you responded. Others, please. I think it's fine. Okay, shall I move on? ஏதாவது புரியலன்னா உடனே கேட்டிருங்க, பிகாஸ் இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. ஓகே, எனி ஒன் இஸ் ஃபீலிங் அ டிஃபிகல்ட்டி? அமைதியாக இருக்கிறத நான் ஓகே எடுத்துக்கிடவா? ஓகே, ஃபைன். ஸோ இஃப் தேர் இஸ் எனி திங் ப்ளீஸ் ஸ்டாப் மீ. ஓகே. அண்ட் இவர் வந்து கேபிட்டலிசம்க்கும் எதிரானவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் ஐ செட், கல்ச்சர் ஸ்டடீஸ் இஸ் அ லெஃப்டிஸ்ட் மூமெண்ட். ஆல்வேஸ் they will have a knack for going against the popular things. ஓகே, ஸோ அதிலேருந்து இப்போ கேபிட்டலிசம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கேபிட்டலிசம்? எனிஒன்? நம்ம நாட்டிலே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. கேபிட்டலிசம், வாட் டு மீன் பை கேபிட்டலிசம்? Tell me, what is capitalism? First சொல்லுங்க. முதலாளித்துவம், which means ஒரு குரூப்புக்கு வந்து they will be the providers and the others will be customers. இப்போ for instance, the people who hold the higher places in India 1% 2% இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம இந்தியாவோட 10% 20% ஷேர் அவங்கள்ட்ட தான் இருக்கும். which means the whole India is literally controlled by them. The governments might change but they will be controlling. அதுதான் capitalism. okay, so that is capitalism. and அவர் இதுக்கும் எதிரானவர் தான். as I told, there was something called cultural commodity ன்னு ஒன்று பார்த்தோமா, commodity culture. அதே மாதிரி he has also coined culture industry. so always remember Theodor Adorno and Max Horkheimer. ஜஸ்ட் இந்த பேர்களை படித்து வச்சுக்கோங்க. தே பிலாங் டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல்.
அண்ட் ஹார்கீமர் அடோர்னோ சேர்ந்து எழுதின ஒரு க்ரூஷியலான ஒர்க் டயலெக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் இந்த இயர் 1947. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா ஈஸி தான், நம்ம சுதந்திரம் கிடச்ச வருஷம். இன் டயலெக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இந்த என்லைட்டன்மெண்ட் பீரியட்னு ஒன்று இருந்துச்சு, ஓகே, 18th century. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதை எடுத்தாலும் காரணம் கேட்பாங்க. ஒரு காரணம் இருந்தால் அதை செய், இல்லைன்னா செய்யாத. ஸோ இந்த மாதிரி தே ஹேட் தேர் ஓன் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்னாலஜிக்கலி சொஃபஸ்டிகேட்டட், ஓகே, ஆனால் அவங்க என்ன இருந்தாலும் அப்படிலாம் இருந்துச்சு. பட் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து மோசமாக இருந்துச்சு, ரைட். அந்த ஃபாசிசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள நுழையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, இது ஒரு பயங்கர ஒரு அந்த என்லைட்டன்மெண்ட் ஏஜை பற்றி ஒரு ஸ்க்ரூட்டினி மாதிரி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு எப்படி பப்ளிஷ் ஆகிருக்குன்னா, ஃபிலாசபிக்கல் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பப்ளிஷ் ஆகி அப்புறம் அது ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒர்க் எழுதியிருக்காரு, நெகட்டிவ் டயலெக்டிக்ஸ். ஸோ இது வந்து தியோடர் அடோர்னோ மட்டும் எழுதுனது. டயலெக்டிக் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து எழுதுனது, அடோர்னோ அண்ட் ஹார்கீமர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. CCCS நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 பேர் டைரக்டராக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹோகாட்டு 1964 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே. இப்போ இது வந்து செயல்பாட்டில் இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கேன் எனிவன் ரீட் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அலோன்? First paragraph, anyone? French for advanced guard, originally used to denote the vanguard of an army and first applied to art in France in the early 19th century. In reference to art, the term means any artist, movement, or artwork that breaks with precedent and is regarded as innovative and boundaries pushing. அதாவது whichever has been there before அதை பிரேக் பண்ணுறது தான் avant-garde இந்த மூமெண்ட். இதை ஃபஸ்ட்டு விஷுவல் ஆர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பை ஹென்ரி டாஸ் செயின்ட் சைமன். அண்ட் ஹி டோல் தட் இது வந்து சோஷியல் ப்ராக்ரஸ்க்கு தேவை. இப்போ ஒரே மாதிரியே ஒன்று போய்கிட்டு இருக்குது, அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு நம்பினாங்க. சம் ஆஃப் த ரைட்டர்ஸ் பாருங்கள், எஸ்ரா பவுண்ட், ஜேம்ஸ் ஜாய்ஸ், வர்ஜீனியா வுல்ஃப், கஃப்கா, பெக்கெட், கமிங்ஸ், ஜேஜி பெல்லார்ட், விளாடிமிர் நபோகோவ். இவங்க எல்லாரையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், அது எப்போனா லிட்ரேச்சர் பார்ட் வரும்போது. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த எஸ்ரா பவுண்டு, ஜேம்ஸ் ஜாய்ஸ்லாம் இவங்கெல்லாம் க்ரூஷியலான ஆட்கள். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த avant-garde ஏன் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா, World War I தான். World War I எப்போ நடந்துச்சு? கேன் யூ டெல் மீ த டைம் லைன்? When did it happen? World War I. ஏம்மா வேர்ல்டு வார் ஒன்னோட டைம்லைன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே. 1914 to 1918. வெரி குட், 1918. ஸோ அந்த 5 வருஷம் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் ஜாய்ஸ், எஸ்ரா பவுண்ட், வெர்ஜீனியா வுல்ஃப் இவங்கெல்லாம் எழுதுகிறாங்க. அண்ட் தே வேர் ஆல்ரெடி இன் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா. அவங்களுக்கு வந்து ஏன்னா தே வேர் ஷேட்டர்ட் பை ஆல் த வார்ஸ், த ruins அண்ட் த லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தே வேர் இன் த ரீபில்டிங் ஃபேஸ் ஆஃப் தேர் countries. And what happens, being the citizens of those nations, they lost meaning in their lives. Until then it was written in a very proper fashion, because the previous year என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜாக இருக்கும். விக்டோரியன் ஏஜுக்கு அப்புறம் தான் கண்டெம்பரரி வந்துச்சு. விக்டோரியன் ஏஜிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக சொசைட்டிக்கு தேவையான நாவல்ஸ், கிளாஸ் நாவல்ஸ் எல்லாமே எழுதுனாங்க, டிக்கன்ஸ், ஆடிலாம். பட் அதுக்கப்புறம் வந்த ஏஜை பார்த்தீங்கன்னா இது ஏஜ் வந்திருக்கும், இந்த வார்னால் டான் ஆன கண்டெம்பரரி ஏஜ். அந்த வார் டான்னால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமேல் என்னத்தை போட்டு எழுதி நான் எழுதுறது தான் இனிமேல் லிட்ரேச்சர் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உலகம் வந்து இங்கிலீஷ் படிக்கும்போது இங்கிலீஷை சுற்றி உள்ள அந்த அந்த சோஷியல் ஹிஸ்ட்ரியை தான் படிக்கும்.
ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த டிஎஸ் எலியட் வேஸ்ட்லேண்டுன்னு ஒன்று எழுதினார். ஒன்றுமே இருக்காது, அது வெறும் பிரேக்காக இருக்கும், அதில் ஒரு நரேட்டிவ் இருக்காது, ப்ராப்பரான ஒரு யூனிட்டி இருக்காது. ஆனால் நான் எழுதுறது தான் மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ப வச்சார். அது வெறும் போயட்ரி தான் அது. ஆனால் அது வந்து வித்தியாசமான ஒரு பீஸ் ஆஃப் போயட்ரி. இந்த மாதிரி ஒரு சோஷியல் ப்ராக்ரஸுங்கிறத தாண்டி ரெவல்யூஷனரியாக வந்தது தான் அவென்கார்ட். ஓகே, அடுத்து நியோ மார்க்சிசம். மார்க்சிசம்லேயே ஒரு புதுமையை கொண்டு வந்தது தான் நியோ மார்க்சிசம். முக்கியமான தியரிஸ்ட் யாருன்னா லூயி ஆல்துசர். ஓகே, ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலில் உட்காந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல்லேருந்து 2 பேரும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Do you remember? Theodor Adorno, Max Horkheimer. வெரி குட். அந்த 2 பேரையும் பார்த்தோம். இப்போ இன்னொரு ஆள் வந்தாச்சு, லூயி ஆல்துசர். ஸோ த எக்கனாமிக் சிஸ்டம் கிரியேட்ஸ் அ வெல்த்தி கிளாஸ் ஆஃப் ஓனர்ஸ் அண்ட் புவர் கிளாஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ அவரை புரிஞ்சுக்கிட்ட என்னென்னா, ஓனர்ஸ் வெல்த்தியாக இருக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் புவராகவே இருக்கிறாங்க. அதே மாதிரி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், சர்ச்சஸ், ப்ரிசன்ஸ், இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லுக்கும் பவர்லெஸ்க்கும். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வர்சஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபியர், அந்த ஒரு டிவிசிவ் ஃபேக்டர் இருக்க போய் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. நியோ மார்க்சிசமோட ஃபாதர் யாருன்னா ஆண்டோனியோ கிராம்ஸ்கி ரொம்ப முக்கியமான ஆள். அவர் நிறையா டேர்ம்ஸ்லாம் காயின் பண்ணார். இவரை பிடிச்சி ஜெயிலில் வேறு போட்டாங்க. கிராம்ஸ்கி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஃபேமஸ் டேர்ம் ஒன்று காயின் பண்ணார், ஹெஜ்மனினா கிராம்ஸ்கினா ஹெஜ்மனி, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலை பற்றி தெரியும்னா ரொம்ப சிம்பிள்மா. இவங்க எல்லோரும் அந்த ஜெர்மனியில் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க யூஎஸ்ஏக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. இதுதான் அவங்களோட கதை. 3 கீ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். 1, ஒர்க்கிங் கிளாஸ் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணலான்ட்டு மார்க் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பார், அது ஃபெயில் ஆகிருக்கும். 2வது நாசிசம், அது எகிரிட்டு இந்த இவர் தான் யார், ஹிட்லர். அதுக்கடுத்து வந்து என்ன ஆயிருக்கும்னா கேபிட்டலிசம் புது ஃபார்மில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நம்மளாம் தான் ஃப்ரீடமோடு இருக்கோம், நம்ம வந்து we are not controlled by anyone. அப்படிலாம் கிடையாது. we are economically controlled, we are politically controlled, we are living as puppets. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, we are still colonized. ஓகே, அது வந்து அதுக்கு பேர் நியோ காலனைசேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்பேன்ஷன் தான் நடந்திருக்கே தவிர, டியூ டு த கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் there was no productive increase in what we wanted. ஓகே, அப்புறமா இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா கத்தே யூனிவர்சிட்டி இன் ஃப்ராங்க்ஃபர்ட், ஜெர்மனி, அங்கே தான் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஃபவுண்டட் இன் 1923. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அப்புறம் நியோ மார்க்சிஸ்ட் தியரியை பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க அஃபிஷியலாக ஒரு ஜேர்னல் வச்சுருந்துருக்காங்க, ஜேர்னல் ஆஃப் சோஷியல் ரிசர்ச். அதுக்கப்புறம் 1933 வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்ஸ் ஹார்க்கீமர் ஒரு எஸ்ஸே கூட எழுதுகிறாரு, ட்ரெடிஷன் அண்ட் கிரிட்டிக்கல் தியரின்னு. ஓகே, சில பேரை பாருங்கள், இதில் வந்து யார் நேம் இருக்குன்னு மட்டும் சொல்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்கள் பார்ப்போம். யாரெல்லாம் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் மெம்பர்ஸ்னு பார்த்துக்கிடுவோம். ரீட் இட். Anyone? Please read. Herbert Marcuse, Frederick Pollock, Erich Fromm, Otto Frischheimer, Franz Leopold Neumann, Walter Benjamin. ஸோ இவங்க எல்லாருமே they belong to it. இதில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா வால்டர் பெஞ்சமின் இஸ் அ ஜூயிஷ் ஃபிலாசபர். ரொம்ப முக்கியமான ஒர்க் அவரோடது, த ஒர்க் ஆஃப் ஆர்ட் இன் த ஏஜ் ஆஃப் மெக்கானிக்கல் ரீப்ரொடக்ஷன் 1935, தீசிஸ் ஆன் த ஃபிலாசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி 1940. ஸோ அவர் நிறைய எஸ்ஏஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் தியரி பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்காரு. ஸோ வால்டர் பெஞ்சமின் கொஞ்சம் குரூஷியலான ஆள்மா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 ஒர்க் சொல்லியிருக்கேன், அதை 2ஐயும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வரோம் லூயி ஆல்துசர். இவர் எங்கே பார்த்தீங்க? Where did you see? நியோ மார்க்சிசம். வெரி குட். ஸோ நியோ மார்க்சிசமில் பார்த்தீங்களா, இவர் நான் என்ன சொன்னேன், இவர் கொஞ்சம் குரூஷியலான ஆள். ஏன்னா இவர் வந்து 2 விஷயத்தை கம்பைன் பண்ணக்கூடிய ஆள். ஸோ இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மார்க்சிசம்.
ஓகே, அவர் என்னன்னா அந்த நியோ மார்க்சிசம் என்னென்னா இவருக்கு வந்து எப்படி சொல்ல, முதல்ல மார்க்ஸை ரொம்ப மார்க்ஸ் ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு தள்ளி போக ஆரம்பித்தார். ரைட்டா? அதாவது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ண அவர் என்ன சொல்கிறாரு, மார்க்சிசமில் இருக்க அந்த ஹியூமனிசம் எலிமெண்ட் வந்து சரியில்லை அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சார். அண்ட் அதுக்கப்புறமா இவரோட ஒரு ஆர்குமெண்ட் முன்னே வச்சார், காம்ப்ளெக்ஸ் ஓவர் டிட்டர்மின்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆட்டோனமஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சரி இந்த ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தன் நல்லா கலராக வெல் பில்ட்டாக இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து டார்க் ஸ்கின்டாக பட் அவனுக்குள்ள அழகில் அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இப்போ எனக்கு வந்து என் கண்ணுக்கு இவன் அழகா அவன் அழகான்னு தெரியணும் அப்படின்னா யார் மோர் ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்கு எனக்குன்னு சில வழிமுறைகள் வச்சுருப்பேன். இப்போ நான் சொசைட்டிக்குள்ளே போய் அதே தாட்டை நான் சொல்கிறேன், போங்கப்பா கருப்பாக இருந்தால்தான்ப்பா அழகாக இருக்கும், ஹேண்ட்ஸமாக இருக்கும் அப்படின்னு நான் போய் டக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன் எங்கே அந்த பிரச்சனை வருதுன்னா, நான் சொல்கிற ஆள் கேட்குற ஆள் வந்து வேறு ஏதாவது ஒரு மைண்டில் இருக்கலாம், வெள்ளையாக இருக்கிறவங்க தான் அழகுன்னு ஒரு மைண்டில் இருக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் வருது, நான் சொல்கிற தியரி ஒன்று, அவர் சொல்கிற தியரி ஒன்று, ரெண்டுமே ஆட்டோனமஸ். எனக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்குது, அவருக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்குது. பட் இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கு மத்தியில் இதை எப்படி கொண்டு வர அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. புரியுதாமா? ஸோ இதுதான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஓவர் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டும் பார்க்க சாதாரண விஷயமாக தெரியும், ஆனால் ரெண்டுக்குள்ளே அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இதுதான் சொசைட்டியில் நீங்கள் சின்னதாக சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், உங்களோட சின்ன செயலாக இருக்கலாம், அவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். சரியா? அதே மாதிரி இவர் முக்கியமாக ஒரு கான்செப்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா ஐஎஸ்ஏ ஆர்எஸ்ஏ. யார்? அல்துசர். ஐஎஸ்ஏனா அதில் இருக்குது பாருங்கள், ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ். ஆர்எஸ்ஏனா ரெப்ரஸிவ் ஸ்டேட் அப்பேரட்டஸ். ஒன்றும் இல்லை, உங்கள் ஐடியாலஜியை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது ஐஎஸ்ஏ. உங்களை நேரடியாக பார்த்து மிரட்டாமல் ஆனால் அவங்களோட பார்வையிலையோ அவங்களோட ப்ரெசன்ஸ்லேயோ உங்களை பயமுறுத்தினாங்கன்னா அது ஆர்எஸ்ஏ. இப்போ ஐஎஸ்ஏனா என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல்ஸ். சரி, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத நீங்கள் எடுப்பீங்க, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ அரபிக்காக இருக்கலாம், பிஏ இங்கிலீஷாக இருக்கலாம், பிஏ தமிழாக இருக்கலாம். யூ மைட் ஹவ் சோசன் சம்திங். ஆனால் நீங்கள் அதில் என்ன படிக்கணுங்கிறத யார் டிட்டர்மின் பண்ணுறா? ஹூ இஸ் டிட்டர்மினிங்? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் காலேஜ் படிக்கிறதையோ ஸ்கூல் படிக்கிறதையோ யார் டிட்டர்மின் பண்ணுறா? சிலபஸ் யார் முடிவு பண்ணுறா? ட்ரை டு ஆன்சர். Government. கவர்மெண்ட் ஹேஸ் பார்ட் டு ப்ளே. நான் உங்கள்கிட்ட ஒன்றே கேட்குறேன், பிஏ படிச்சிங்கள்ல, எம்ஏ படிக்கிறீங்கள்ல, ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கா? 1-2 தவிர, மேபி 1-2 இருக்கலாம், அதை தாண்டி நோ. ஃபுல்லாக உட்காந்து லிட்ரேச்சர் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? இப்போது இது என்னன்னா இதுதான் ஐஎஸ்ஏ. உங்கள் ஐடியாலஜியில் ஓகே இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு உங்களையே நம்ப வச்சா அது ஐஎஸ்ஏ. ஆர்எஸ்ஏனா ஒன்றும் கிடையாது, நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் போலீஸை பார்த்து பயப்படுவோம்ல, அதுதான் ஆர்எஸ்ஏ. மிலிட்ரியாக இப்போது எல்லாருக்குமே இந்த மூவிஸ்லாம் பார்த்து மிலிட்ரினா ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். கரெக்ட்? இதே விஷயம் நீங்கள் ஒரு மிலிட்ரி பீப்புள் ஒரு 10 பேர் வந்து இறங்கட்டும் ஒரு வேனில், டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும்? சிம்பிளாக கேட்குறேன், என்ன தோணும்? டக்குன்னு சொல்லுங்கள். வாட் வில் யூ ஃபீல் அட் தட் மொமெண்ட்? ஜஸ்ட் டெல் மீ, ஹவ் வில் யூ ஃபீல்? இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. Something wrong happened. Something wrong happened, as well as internally you will get some fear. Why they have come அப்படின்னு ஒரு மைண்டில் ஓடும். கரெக்டாக? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் பிளேஸ் இன் யோர் மைண்ட். இது வந்து ஆர்எஸ்ஏ, ரெப்ரஸிவ் ஸ்டேட் அப்பரேட்டஸ். உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டைரெக்டாக ஏவி விட்ட சில விஷயங்கள். பிடி சாரை பார்த்து பயப்படுவோம், ஆனால் இங்கிலீஷ் சாரை பார்த்து பயப்பட மாட்டோம். இந்த மாதிரி இதெல்லாமே சோஷியல் ஃபார்மேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் பற்றி பேசினவர் தான் லூயி ஆல்துசர். அண்ட் இவரோட ஒர்க்ஸ் கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. இவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னதுமா? ஃபார் மார்க்ஸ். இதுலேருந்து தான் இவர் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஃபார் மார்க்சிசம்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாரு. அடுத்து ரீடிங் கேபிட்டல்னு ஒரு ஒர்க்.
இதில் வந்து இந்த மார்க்ஸ் வந்து ஹெகலோட கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸில் கிடக்காரு. ஹெகல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மார்க்ஸ் வந்து அவரையும் பிரித்து காட்டினார். அடுத்து ஐடியாலஜி அண்ட் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பேரட்டஸ் 1970. இந்த இயர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்கப்பா. சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். அதையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன், டோன்ட் வரி. ஸோ சர்ச்சஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபேமிலி, மீடியா, ட்ரேட் யூனியன்ஸ் இதெல்லாம் வந்து ஐஎஸ்ஏல வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 3 ஒர்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன் நீங்கள் வேண்டாம். மிக்கேல் பக்தினோட இன்றைக்கி நான் ஐ வில் கம் டு அ க்ளோஸ். பிகாஸ் ரொம்ப ஃபஸ்ட்டு டே உங்களை ரொம்ப இது பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் க்ரூஷியலான ஏரியா, கல்ச்சர் ஸ்டடீஸ். வித்தின் 2 days வில் கம்ப்ளீட். அப்புறம் வில் கோ ஃபார் ரிவிஷன். ஸோ ஹி வாஸ் born in Russia and studied at St. Petersburg University, worked as a professor in town of Saransk. அண்ட் இதெல்லாம் இவரை பற்றி. அப்புறம் கொஞ்சம் கசகஸ்தானில் எக்ஸைலில் இருந்திருக்காப்புல மனுஷன். இவரை நிறைய பேர் வச்சுருக்காரு, ஒலோசினோவ் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இவர் ஃபார்மலிசம் பற்றி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்திருக்காரு. இவர் கொஞ்சம் ஒரு டைப்பான ஆள் வைங்களேன். போ உங்களுக்கே புரியும். இவர் மேக்ஸிமம் வந்து இவர் பார்த்தது எதுன்னா டயலாஜிக் ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீக்கர் அண்ட் இன்டர்லோக்யூட்டாஸ். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் மீனிங் எங்கேருந்து வருது அப்படின்னா பிட்வீன் 2 people. 1 second, I will disconnect the 1 second. Sorry, 1 second. Am I audible? Yes, sir. Wonderful. Thank you for your patience. So I'm joining through my mobile today. From tomorrow I'll join through my tab. There won't be any stuff. Okay, see, it's a spam call. Okay. So now we have certain coinages from Bakhtin. Those are very much in currency and those are very much relevant to the current day scenario. And see, when you say, usually you say speaker and listener, correct? But அவர் எப்படி சொல்கிறாரு? ஸ்பீக்கர் அண்ட் இன்டர்லோக்யூட்டாஸ். அதாவது those who inference the meaning, those who interpret the meaning or those who even tilt the meaning, அவங்க பேர் தான் இன்டர்லோக்யூட்டாஸ், இடப்பட்டவர்கள்னு அர்த்தம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? தேர் இஸ் அ டயலாஜிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத். அதை வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அடுத்து ஹெட்டிரோக்ளாசியா. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ வாக்ட் இன் த பார்க் அண்ட் ஷீ வாஸ் ரெஸ்ட்லெஸ் ஆஃப்டர் சர்டன் டைம். இதுதான் இந்த டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டைரெக்டாக ஒரு மீனிங் தருது. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, தேர் ஆர் மல்டி வாய்ஸ்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இன்சைட் திஸ் டெக்ஸ்ட். அதுக்காண்டி டபுள் மீனிங்னு அர்த்தம் கிடையாது, இருக்கும்.